ஹாய், இன்றைக்கி நம்ம காளான் கிரேவியை பற்றி பார்ப்போம். இது காளானை கிரேவியாகவும் வைக்கலாம், கொஞ்சம் நல்லா லிக்விடாக வச்சா அது குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காளானில் வந்து 2 இருக்குது, பட்டன் காளான் ஒன்று, இந்த சாதா காளான் ஒன்று. இப்போ நம்ம வந்து சாதா காளான் தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். இந்த காளானை கொஞ்சம் சின்ன சின்னதாக அரிஞ்சு நல்லா தண்ணியில் விட்டு 2 தடவை கழுவிக்கிறோம். கழுவி ஒரு பக்கம் எடுத்து வச்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சிடறோம். அரிஞ்சு வச்சுட்டு இப்போ வாணலில் வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு திரும்ப வாணலில் சோம்பு, பட்டை, இலை, கசகசா, கருவேப்பிலை, மல்லித்தழை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது வதக்கி இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மல்லி, கரம் மசாலா எல்லாம் போட்டு கரைச்சி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுறோம். இதை நல்லா கொதிக்க வைக்கும்போது முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கணும், காளானையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு தான் இந்த மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுக்கணும். நல்லா போட்டு இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க விழுதை அரைச்சிக்கிறோம். அது இல்லாமல் தேங்காயும் அரைச்சிக்கிறோம். தேங்காய் அரைச்சோன்னா இதை நல்லா கொதித்து கொஞ்சம் வாசனை வரவும் நமக்கு காளான் கொஞ்சம் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும். அந்த காளான் வந்து கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் இது பண்ணிவிட்டு அதில் இதையும் ஊற்றினோம், அரைச்சி வச்சுருக்க தேங்காய், இந்த விழுது எல்லாமே ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா கொதிக்க விட்டோன்னே நல்லா நமக்கு என்வி ஸ்மெல், நான்வெஜ் ஸ்மெல்லில் நல்லாவே கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் குழம்பு. இது வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே.